1937 பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு 90 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் ஒரு போராட்டமாகவே நீடிச்சிட்ருக்கு. ஒரு மொழி தானே, கற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப நம்மளை நோக்கி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. 1937 நம்மளுக்கு சுதந்திரம்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முற்பட்ட காலம் இது. கரெக்டாக ஒரு 10 வருஷங்கள் கிட்ட முற்பட்ட காலம் இது. இந்த நேரத்தில் நம்ம இன்னும் ஆங்கிலேயர் அரசு கீழே தான் இருக்கோம். இப்போ தான் ஒரு முடிவு எடுக்கப்படுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள் உருவாகுது. அதில் ஒன்று தான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதுக்கு தலைமை அமைச்சராக அமர்றவர் தான் திரு ராஜாஜி. இந்த நேரத்தில் அவர் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை பிறப்பிக்கிறாரு. அந்த ஜீவோ என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம மாநிலத்தில் இருக்க எல்லா அரசாங்க பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நேரத்தில் தான் வெடிக்குது முதல் இந்தி திணிப்பு போராட்டம். தமிழ் தொண்டர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், மக்கள்னு எல்லாரும் கலந்து ராஜாஜி ஐயா வீட்டு முன்னாடி பெரிய போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டாங்கன்னும் அதில் 70க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தாங்கன்னும் சொல்லப்படுது. இதுக்கப்புறமும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. வெவ்வேறு வடிவங்கள்லையும் வெவ்வேறு இடங்கள்லையும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதோட கோர் தீம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறதா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது தொடர்ந்து நடந்து 1939 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுக்கப்பட்டு நிறைய மக்கள் மறுபடியும் சிறைக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அதில் 2 பேர் இறந்து போகிறாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா 1938 கைது செய்யப்பட்ட தாளமுத்து. அவர் டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு 1939 ஜனவரி மாதம் சிறையிலே இறந்து போகிறாரு. ஆனால் அது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, நிறைய இடங்களில் அவர் உடல்நலம் குன்றி இருந்ததாலேயும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் இல்லை முடியலைன்னு சொல்லிட்டு மொத்தமாக இறந்துடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரியான செய்தி தான் இன்னொருத்தருக்கும் வருது. நடராசன், அவர் கும்பகோணத்தை சேர்ந்த நடராசன் 1938 பிப்ரவரியில் கைது செய்யப்பட்டு 1939 மார்ச்சில் இறந்து போகிறார் அவர். இந்த 2 இறப்புகளும் வெளியே வரும்போது இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் தான் வேர்ல்டு வார் 2 நடக்க ஆரம்பிக்குது. நம்ம இன்னும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே தான் இருக்கோம் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ் மக்கள், நம்ம இந்திய மக்கள் எல்லாரையும் அந்த வாரில், அந்த உலகப்போர் 2வது உலகப்போரில் பங்கெடுக்க வைக்கிறதுக்காக அனுப்ப பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்து காங்கிரஸ் ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு கீழே இருக்க தலைமை அமைச்சர்கள் எல்லாருமே பதவியை விட்டு இறங்குறாங்க. வாலண்டியராக ரிசைன் பண்ணுறாங்க. அதில் இறங்கின ஒருத்தர் ராஜாஜி ஐயாவும் கூட. ஸோ இவர் பதவியை விட்டு இறங்கின பின்னாடி 1940 அதாவது முதல்ல ஹிந்தி திணிப்பு நடத்தப்பட்டது 1937 அந்த ஜீவோ பாஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து 3 வருடங்கள் போராட்டம் நடந்து 1940 பிப்ரவரியில் கவர்னர் எட்ஸ்கின் அப்படின்றவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. அதில் என்னன்னா, எல்லா அரசு பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயமாக்கப்படணும் அப்படின்றத நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. இதுதான் நடந்த முதல் போராட்டம், அதோட முடிவு. அதுக்கப்புறம் அவங்க கைவிட்டுட்டாங்களா இந்தி திணிப்பு அப்படின்னு கேட்டால் கிடையாது. தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் மக்கள்கிட்ட இருந்து போராட்டங்களும் சலசலப்புகளும் எழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸ் அரசு கைவிட்டுக்கிட்டே வருது. இந்த நேரத்தில் தான் ஆட்சி மாறுது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி காங்கிரஸ் ஒன்றிய அரசாவும் மாநில அரசாவும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களோட இந்தி திணிப்பு எண்ணம் மறுபடியும் எழுது. இந்த எழுதும்போது மறுபடியும் 1948 எல்லா பள்ளிகள்லையும் ஹிந்தி கட்டாயன்ற மாதிரி ஆணை பிறப்பிக்கப்பட்டு அது மறுபடியும் ஒரு போராட்டமாக எழுந்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடங்கியும் போகுது. இந்த நேரத்தை தான் 1950 நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த நேரத்தில் நம்மளோட தேசிய மொழியாக ஹிந்தியை கொண்டு வருவோமான்ற பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அப்போ தமிழ் மந்திரிகள் சைடில் இருந்தும் தமிழ் மக்கள் சைடில் இருந்தும் கடுமையான எதிர்ப்பு எழுறது மூலமாக சரி இப்போதைக்கு அஃபிஷியல் லாங்குவேஜஸாக ஹிந்தியை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் வரும்போது சரி ஹிந்தி
அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும். கூடவே இங்கிலீஷும் இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது ஜனவரி 26, 1950லிருந்து 15 வருடங்கள். அதாவது ஜனவரி 26, 1965 வரையும் தான் இங்கிலீஷ் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கவர்மெண்ட் உத்தரவு வந்து வந்துடுது. இதுக்கப்புறமாச்சும் போராட்டம் முடிவுக்கு வந்துச்சான்னு கேட்டால், அப்பப்போ அந்த சலசலப்பு எழுறதும் அடங்குறதுமாவே போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் 1963 அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டம் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஆஃப் 1963 வந்து வருது. இந்த பேச்சு ஏன் இப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னா, இன்னும் 2 வருஷம் 63லேருந்து 65 65ஓட அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து 15 இயர்ஸ்ன்னு வச்சுருந்த அந்த இதை வந்து நீக்கிரலால. ஸோ அதுக்காக ஒன்றிய அரசு வந்து இப்போ இருந்தே அதுக்கான சட்டத்திருத்தங்களை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் கடுமையான மிக மிக கடுமையான எதிர்ப்பலைகள் வந்து எழுது. மறுபடியும் ஜவஹர்லால் நேரு அந்த அந்த நேரத்தில் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஐயா ஜவஹர்லால் நேரு வந்து வாக்களிக்கிறாரு. சரிப்பா, நாங்கள் வந்து 15 வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் இங்கிலீஷையும் வந்து தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கிறாரு. அப்போ தான் 1964 அவர் இறந்து போகிறார். அவர் இறந்து போன பின்னாடி காங்கிரஸை சேர்ந்த பக்தவத்சலம் அவர் வந்து தலைமை அமைச்சராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா மும்மொழி கொள்கை, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்ற மும்மொழி கொள்கையை வந்து தமிழகத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு. அன்றைக்கி இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ தான் போராட்டம் உச்சத்தை தொடுது, ரொம்ப பெருசாக வெடிக்குது. இந்த நேரத்தில் போராட்டம் முக்கியமாக வெடிக்கிற இடம் வந்து மாணவர்களுக்கு மத்தியில். என்னதான் மாணவர்களுக்கு மத்தியில் பெரிய போராட்டம் எழுந்தாலும் ஒன்றிய அரசு வந்து இவங்களை கண்டுக்கிறதா வந்து இல்லை. ஓகேவா? இப்போ இந்த போராட்டம் வந்து வெடிப்பு வந்து ஒரு இடத்துல மட்டும் நடக்கலை, சென்னையில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலை. வெவ்வேறு ஊர்களில் வந்து பெரிய பெரிய அளவில் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இதை வந்து நான் ஒரு புத்தகத்தில் படித்த போது அந்த எந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா, அது மாதிரி ஒரு போராட்டம் தமிழகத்தில் அதுவரையும் நடந்ததே இல்லை. அதாவது அந்த நம்பர்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சாம். அது எந்த மாதிரி ஒரு விளக்குறாங்கன்னா, நம்மளோட சுதந்திர போராட்டம் இருக்குல்ல, அந்த சுதந்திர போராட்டம் நடந்த மொத்த எண்ணிக்கை, நம்ம தமிழகத்தில் சுதந்திர போராட்டம் நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஊர்வலம் போராட்டம்னு போயிருக்கும்போது நடந்த மொத்த எண்ணிக்கையும் கூட்டினாலும் அன்னைக்கு நடந்த அந்த இந்தி திணிப்பு போராட்டம்க்கு அளவோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குமோ. ஸோ அவ்வளோ பெரிய போராட்டம் எல்லா ஊர்கள்லேயும் வெடிக்குது. அப்போ வந்து என்ன ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குதுன்னா, சின்னசாமி அப்படின்ற ஒரு மாணவர் வந்து, நீங்கள் இந்தியை திணிச்சு தமிழை மறுத்தீங்கன்னா நான் வந்து தீக்குளிச்சிருவேன்னு சொல்லி அவர் தீக்குளிச்சிடுறாரு. இந்த நேரத்தில் வந்து இவரை மாதிரியே இவரை தொடர்ந்து நிறைய பேர் தீக்குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேர் ஜெயில்லையும் இருக்காங்க. அதில் வந்து அண்ணாதுரை ஐயாவும் இருக்கார். இப்போ அறிஞர் அண்ணா வந்து ஜான்வரி 26, 1965 நீங்கள் வந்து அந்த நடைமுறையை கொண்டு வந்தீங்கன்னா, எதுனா அந்த ஹிந்தி தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற நடைமுறையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, நாங்கள் ஜனவரி 26 துக்க நாளாக வந்து கடைப்பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு வந்து பக்தவத்சலம் ஐயாட்டிருந்து பெரிய எதிர்ப்பலைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் இப்போ ஒன்றிய அரசு இல்லை மாநில அரசு வந்து இது மூலமாக எதுவும் செய்ய போகிறதில்லன்றதுனால அந்த டேட்டை வந்து அட்வான்ஸ் பண்ணுறாங்க. ஜான்வரி 25 வந்து அந்த போராட்டம் தொடங்கட்டுன்ற மாதிரியான பேச்சு வந்து எல்லா பக்கமும் போய் போராட்டமும் தொடங்குது. மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. போராட்டம் நடக்கிறது முக்கியமாக மாணவர்களில் தொடங்கியிருந்தாலும் அதுக்கு பொதுமக்களோட ஆதரவும் கிடைக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஆதரவாக அன்றைக்கி கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் வந்து போராட்டம் நடக்கிறது முக்கியமாக எங்கே நடக்குதுன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், பொது இடம், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கும்போது போலீஸார்களை வந்து கொண்டு வந்து கவர்மெண்ட் அங்கே நிறுத்துகிறாங்க. ஓகேவா? இப்போது போராட்டம் வலுவாக ஆக போலீஸ் கூட மற்ற மாநிலத்தோட போலீஸ், அதாவது நம்ம தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலத்திலேருந்து போலீஸை இறக்குறாங்க. அதுவும் கட்டுப்படுத்த முடியல போராட்டத்தை அப்படின்ற போது அடுத்து ஆர்மியை உள்ளே இறக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடம் தான் வந்து இந்த போராட்டத்தை ரொம்ப சீரியஸ் ஆகுது. எந்த இடத்துலனா நெகட்டிவ் சைடாக சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆர்மி, போலீஸ் எல்லாரும் சேர்ந்து நிறைய மக்களை வந்து சுட்டு கொல்றாங்க, தடியடி அடித்து கொல்றாங்க. இந்த கவுண்ட் வந்து நம்மளோட கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் படி 70 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாலும் இதோட கவுண்ட் வந்து குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸில் மட்டுமே 200 தாண்டுது, 300 தாண்டுது. அப்படின்னா கம்பைண்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான நிறைய ரெக்கார்ட்ஸையும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த போராட்டம் மிக பெருசாக வெடித்து அப்போ
அப்போ நம்மளோட தமிழ்நாட்டு மந்திரிகள் எல்லாரும் இல்லை நாங்கள் வாலண்டியராக ரிசைன் பண்ணுறோம், இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான வாலண்டியர் ரெசிக்னேஷன்ஸை வந்து அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் ஐயா திரு லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட வந்து சப்மிட் பண்ண உடனே அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. அவர் அதை மேற்கொண்டு அப்போ இருந்த பிரசிடென்ட் ஐயா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கிட்ட எடுத்துகிட்டு போனப்போ அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அதோடு அவங்களுக்குள்ள நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகளோட முடிவில் February 11, 1965 அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் திரு ஐயா லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஒரு ரேடியோ ப்ராட்காஸ்ட் வந்து வெளியிடுறார். அந்த ப்ராட்காஸ்ட்டில் முன்னாள் முதல்வர் ஐயா ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி இந்த 15 வருடங்கள், அதாவது நம்ம 1950லேருந்து 1965 வரையும் தான் இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ முடிய போகுது இல்லையா, 15 வருஷம். அந்த 15 வருடங்கள் முடிஞ்ச பின்னாடியும் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து தொடரலாம் அஃபிஷியல் லாங்குவேஜாகவே அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அறிஞர் அண்ணா பேசிய 2-3 பேச்சுக்களை வந்து பார்க்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப ஆழமானதாக இருந்துச்சு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஏன் வந்து ஹிந்தி வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு தரப்பு வாதம் வந்து ஹிந்தி தான் மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு வாதம் வந்து வைக்கப்படுது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் மட்டும் இல்லை, கிடையாது இல்லையா. நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி பேசப்படுதுன்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் ஹிந்தி மட்டும் அப்படின்ற போது ஹிந்தி மெஜாரிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ அறிஞர் அண்ணா தரப்பு வாதம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, ஹிந்தி தான் மெஜாரிட்டி, அதாவது மெஜாரிட்டியை பொறுத்து தான் இங்கே எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுது. அப்படின்னா நம்மளோட தேசிய பறவை வந்து காகமாக தான் இருந்திருக்கணும், மயிலாக இருந்திருக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் மெஜாரிட்டி படி தானே பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு பேச்சும். இன்னொரு முக்கியமான பேச்சு என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ கவர்மெண்ட் வந்து இங்கிலீஷையும் ஹிந்தியையும் அஃபிஷியல் ஆக்கியிருக்காங்க, கரெக்டாக. இதே நேரத்தில் தான் ஹிந்தியை படிங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்திட்டே இருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த ஹிந்தியும் இங்கிலீஷும் அஃபிஷியல் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹிந்தி வந்து நம்மளோட மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே இன்னொரு மாநிலத்துக்குள்ளே நம்ம உரையாடுறோம் அப்படின்னா அது வந்து ஹிந்தி, அதுக்கு ஹிந்தி தேவை. ஆனால் நம்ம நம்ம நாட்டை, இந்தியாவை கடந்து நம்ம வெளியே போய் ஒரு இடத்துல நம்ம வந்து பேசணும், இல்லை ஒரு 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 ஏற்றுமதி, இறக்குமதி, இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யணும், எக்ஸ்போர்ட் செய்யணும், இம்போர்ட் செய்யணும், இந்த எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ் தேவைப்படும். ஸோ இங்கிலீஷும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சு இருந்தபோது அவர் அதுக்கு ஒரு மெட்டஃபர் மாதிரி ஒன்று குறிப்பிட்டு ஒரு வாக்கியம் ஒன்று சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து 2 நாய் வளர்க்குறாரு. ஒரு நாய் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னொரு நாய் வந்து ரொம்ப குட்டியான நாய், ஓகேவா. இப்போது இந்த 2 நாயும் வந்து வீட்டுக்குள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டு கதவை திறக்காமல் அந்த கதவுலேயே ஒரு சின்ன கதவு ஒன்று கட்டலாம், அந்த கதவுக்குள்ளே இந்த நாய்ங்க போயிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ பெரிய நாய்க்கு ஒரு பெரிய கதவும் சின்ன நாய்க்கு ஒரு சின்ன கதவுமா கட்டுவோம், கிடையாது இல்லையா. அப்போது இந்த இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்கள்லையும் ஹிந்தி, இங்கிலீஷ் 2மே நம்ம கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா எல்லாருமே இங்கிலீஷ் கற்றுக்குறாங்கல்ல. அதனால் மாநிலத்துக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் பேசிக்கிறேன், மாநிலங்களுக்குள்ளேயும் பேசிக்கிறேன், வெளியவும் பேசிக்க போகிறேன், இதுக்கு எதுக்கு நான் தனியாக ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தரப்பு வாதத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறார். அன்னைக்கு அந்த போராட்டங்கள் நடக்கப்படலை, அதற்கு எதிரொலியாக அந்த அறிவிப்பு வரலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே ஹிந்தியில் தான் எழுதிட்டு இருந்திருப்போம். இங்கிலீஷ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்காது, நம்ம மொழின்ற எந்த ஆப்ஷன் இருக்காது. நம்மளோட கோட்ஸ் எல்லாத்துலேயும் பேசப்படுற, அதாவது விவாதங்களும் சரி தீர்ப்புகளும் சரி ஹிந்தியில் மட்டும்தான் இருந்திருக்கும். நம்மளோட ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்குமான தொடர்புகள், அரசாங்க ரீதியான தொடர்புகள் எல்லாமே ஹிந்தியில் மட்டும்தான் இருந்திருக்கும். அதோட அப்பயே லால் பகதூர் சாஸ்திரி ஐயா, அப்புறம் முக்கியமாக ராஜாஜி ஐயா பற்றி நான் படிக்கும்போது அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தோடு இருந்திருக்காரு. அவருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு தான் அரசாங்க வேலை வந்து முதன்மையாக்கப்படுது அப்படின்ற மாதிரியான நிறைய அறிவிப்புகளும் வந்திருந்ததாகவும் நிறைய இடத்துல படிக்க முடியுது. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம், கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ், அப்புறமா வந்து கோர்ட்டில் வாதாடுற விதம், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட டெய்லி லைஃப், நம்மளோட ஒர்க் லைஃப்பில் கூட நம்ம வந்து ஹிந்தி படிச்சிருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கான முதன்மையான இடம் பெறப்படும் அப்படின்ற மாதிரியான நிலைமை வந்து அப்போ இருந்திருக்கு, ஓகேவா. ஸோ இதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து இந்த போராட்டங்கள் நடக்கப்படலை, ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்க்கலை அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட
வீடுகள்லையும் நம்மளோட தாட் ப்ராசஸ்லேயும் திங்கிங்லேயும் கூட ஹிந்தி கலந்துருக்கும். இந்த ஹிந்தி கலக்கிறது வந்து தப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது சுத்தமாகவே தப்பு கிடையாது. அது எப்போ நடக்கணும் அப்படின்னா, நான் வந்து வெளியூருக்கு போகிறேன், நான் வந்து வெளி மாநிலத்துக்கு போகிறேன், எனக்கு வந்து ஹிந்தி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் ஹிந்தி கற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு தனி மனிதனாக அது கற்றுக்கிறது வந்து இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு இங்கே எந்த தடையுமே கிடையாது. நான் படித்த எல்லா ஆர்டிகல்ஸ்லையும் எல்லா புக்ஸ்லையும் அது ஒரு எல்லா இடத்துலையுமே குறிப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. என்னதான் தமிழ்நாடு வந்து ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் அங்கே ஹிந்தி வந்து தடை செய்யப்படவே இல்லை. அதாவது இங்கே இன்னும் ஹிந்தி பிரச்சார சபாஸ் எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே யாரும் ஹிந்தி படிக்காதடான்னு சொல்கிறதே கிடையாது. ஸோ நம்மளோட வெறுப்பு வந்து நம்மளோட போராட்டம் இல்லை நம்மளோட எதிர்ப்பு வந்து ஒரு ஹிந்தியை திணிக்கிறதுனால நடக்கிறதே தவிர ஹிந்தி மேலே அல்ல. நம்மளால் ஹிந்தியை வெறுக்கலை, ஹிந்தி திணிப்பை தான் வெறுக்கிறோம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு 1965 வரையும். அதாவது 37லேருந்து 65 அப்படின்றது வந்து ஒரு பெரிய காலகட்டம். கரெக்டாக ஒரு நம்ம சுதந்திரம்லாம் இத்தனை வருஷமாக ஒரு 600 வருஷமாக கிட்ட நம்ம 600 வருஷம் 300 வருஷம் அந்த மாதிரி போராடி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வாங்கிட்டு வந்த பின்னாடி மறுபடியும் ஒரு போராட்டம் உள்நாட்டுக்குள்ளேயே நடக்குது. அதுவும் வந்து ஒரு சுயமரியாதை போராட்டங்களில் ஒன்றா கூட இது கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படித்தேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் விஷயம். நம்மளோட ஒரு சர்வைவல் திங் இல்லையா லாங்குவேஜ் அப்படின்றது, அதுக்கு வந்து நடக்கப்படுது. இப்போ இதனால் இந்த ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நடந்த போராட்டத்தினால எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இன்றைக்கி இந்த நிமிஷம் 2026 வரையுமே இந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒன்றிய அரசும் மத்திய அரசும் வந்து ஹிந்தியை வந்து முதன் மொழியாக மாற்றணும் இந்தியாவுக்கு, ஹிந்தியை வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து கட்டாயமாக்கணும் அப்படின்ற முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்குது.